வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய இந்த பிஎம் கிசானுடைய 24வது தவணை தொகையை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், பிஎம் கிசானுடைய 24வது தவணை தொகை எந்த நாளில் தவணை உங்களுக்கு வர வைக்க போகிறாங்க, யாரெல்லாம் இதற்கு தயாராகணும், யாருக்கெல்லாம் இந்த பண வரவு வரும் வராது, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா தகுதி நிலை சரிபார்ப்பு இகேஒய்சியை எவ்வாறு நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இகேஒய்சி அப்படி பூர்த்தி செஞ்சவர்களுக்கு மட்டும்தான் இந்த 23வது தவணை தொகை பெறாதவர்களுக்கும் 24வது தவணை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலம் வைத்திருக்க விவசாய குடும்பங்களின் வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயை ஆண்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. ஸோ ஆண்டுக்கு 6000 ரூபாய் வர வைக்க போகிறாங்க. 2000 ஓகேங்களா, 3 தவணைகளாக 2000. ஸோ கடந்த தவணை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திலே ஜூலையில் வெளியிட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த அடுத்த தவணை எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 24வது தவணை தொகை ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிஎம் கிசானுடைய 6000 ரூபாய் ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 சம தவணைகளுடைய உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. தகுதியுள்ள விவசாயிகள் மற்றும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 24வது தவணையை எப்பொழுது பெறுவார்கள்? பிஎம் கிசான் திட்டத்தின் 24வது தவணை அக்டோபர் 2026 வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. இல்லைனா முன்னாடியே கூட ஆகஸ்ட் இறுதியில் கூட வரலாம் அப்படின்ற மாதிரியோட எதிர்பார்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அக்டோபர் 2026 வர வைக்கப்பட வாய்ப்புள்ளது. வழக்கமாக ஒரு 4 மாதங்களுக்கும் தவணைகள் வெளியிடப்படும். பிஎம் கிசான் தவணையின் மதிப்பு 2000 இருக்கும். கடைசி தவணை ஜூன் 20, 2026 அன்று வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ எல்லா மக்களுமே இந்த அடுத்தடுத்த தவணைகள் எப்போ எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வெளியாகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இந்த பிஎம் கிசானுடைய இறுதி தவணையை நோக்கி. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை செய்யணும் அப்படின்னா சில 3 வகையான படிநிலைகளை நீங்கள் எட்டியாகும். இந்த பணிநிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதல்ல பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயனாளிகளின் நிலை பக்கத்தை அணுகவும், பயனாளிகளின் நிலை என்பதை கிளிக் செய்யுங்க. 3வதாக பயனாளி உங்கள் ஆதார் எண் மற்றும் உங்களுடைய கணக்கு எண்ணை உள்ளிடவும், உங்கள் தரவை பெறு என்பதை கிளிக் செய்யுங்க. பயனாளிகள் நிலையை பார்க்கவும், பணம் செலுத்தும் நிலையை சரிபார்க்கவும், கணினி செயலாக்கும் பொழுது உங்கள் பயனாளிகள் நிலை திரையிலேயே காட்டப்படும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணம் வருமா வராதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய இகேஒய்சி நிறைவு செஞ்சுட்டு பின்னாடி தாங்க உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 24வது தவணை தொகைக்கு இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட் நில சரிபார்ப்பு எல்லாமே ரெடியாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் முதல் இல்லைனா இறுதி வாரத்தில் வெளியாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.